தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் 2025ல் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்டாக் புரோக்கரை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இப்போ இந்தியாவிலேயே டாப் புரோக்கர்ஸான ஜீரோதா அண்ட் க்ரோ, இந்த ரெண்டு புரோக்கரில் எந்த புரோக்கரில் நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், இந்த ரெண்டு புரோக்கரில் எந்த புரோக்கரில் நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நமக்கு புரோக்கரேஜ் ரொம்ப சேவ் ஆகும் அப்படிங்கிறது brokerage calculator வச்சு நம்ம கம்பேர் பண்ணி லைவா நம்ம இந்த வீடியோல பார்த்தறலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை அட்லீஸ்ட் உங்களோட 2 நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ என்னோட டெஸ்க்டாப்ல ஜீரோதா அண்ட் க்ரோவோட brokerage calculator நான் ஓபன் பண்ணியிருக்கேன். பேசிக்கா இந்த brokerage calculator அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் புரோக்கர்ல டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஸ்டாக்ஸை நம்ம வாங்கி விற்போம். அதுக்கு brokerage, tax, charges எல்லாமே நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். அத அந்த புரோக்கர்ல டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே brokerage calculator யூஸ் பண்ணி நம்ம இந்த புரோக்கர்ல நம்ம வாங்கி வித்தோம்னா இந்த புரோக்கர் பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ், டாக்ஸ் எல்லாம் எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கறத முன்கூட்டியே நம்மளால பாத்துக்க முடியும். அதுதான் இந்த brokerage calculator. இந்த மாதிரி முன்கூட்டியே நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா தவறான புரோக்கரை நம்ம செலக்ட் பண்ண தேவையில்லை. அதாவது brokerage அதிகமா சார்ஜ் பண்ற புரோக்கரை நம்ம செலக்ட் பண்ண தேவையில்லை. அதற்கு பதில் கம்மியா சார்ஜ் பண்ற புரோக்கரை நம்ம செலக்ட் பண்ணி டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு brokerage வந்து ரொம்பவே சேவ் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்விட்டில இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு brokerage வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து 9:15க்கு ஓபன் ஆகும், ஈவினிங் வந்து 3:30க்கு க்ளோஸ் ஆகும். இந்த பெட்வீன் த கேப்ல ஒரு கம்பெனியோட ஷேரை நம்ம வாங்கி விற்றோம் அப்படின்னா அதை தான் இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜீரோதா brokerage calculatorல நான் வந்து ஒரு ஏபிசி அப்படிங்கிற ஒரு கம்பெனி, ஓகேங்களா, அசியூம் பண்ணிக்கோங்க. அந்த கம்பெனியோட ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 1000 ரூபாய் ட்ரேட் ஆகுது. அது 1000 ரூபாய்க்கு வாங்கி அன்றைக்கி ஈவினிங் வந்து 3:30க்குள்ளே 1100 ரூபாய்க்கு நான் அதை செல் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஒரு ஷேருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்? 100 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா, இந்த 100 ரூபாய்க்கு நம்ம வந்து brokerage, டேக்ஸு, சார்ஜஸ் எல்லாம் போக நமக்கு நெட்டாக எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 99 ரூபாய் 19 பைசா வந்து நீங்கள் ஜீரோதாவில் வாங்கி விற்றீங்க அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இதுவே நம்ம க்ரோ பிளாட்ஃபார்மில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சேம் ஈக்விட்டி நான் இங்கே இன்ட்ராடே நான் போட்டுக்கிறேன். இன்ட்ராடே பார்த்தீங்க அப்படின்னா சேம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஷேர் நம்ம வாங்குகிறோம். ஒரு ஷேரை வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 1100 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா க்ரோவில் பார்த்தீங்கன்னா வெறும் 95 ரூபாய் 18 பைசா தான் நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஜீரோதாவில் பார்த்தீங்க அப்படின்னா 99 ரூபாய் 19 பைசா ப்ராஃபிட்டாக கிடைக்கும். பட் க்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா 95 ரூபாய் தான் ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அப்போது நீங்கள் ஈக்விட்டி இன்ட்ராடே ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறவங்களா இருக்கீங்க, நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போது ஜீரோதா தான் பெஸ்ட். ஏன்னா ஜீரோதாவில் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கிது. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நிறையா பேர் மைண்டில் நினைக்கலாம், என்ன ஒரு 4 ரூபாய் தானே வித்தியாசம் இருக்குது அப்படின்னு. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா 4 ரூபாய் வந்து உங்களுக்கு லாஸ், அதாவது வித்தியாசம் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இப்போ 2 ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா 8 ரூபாய். இந்த 2 ட்ரேடுமே 10 நாளைக்கு தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா 80 ரூபாய். இதுவே நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக இந்த 2 ட்ரேடு தினமும் தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா 240 ரூபாய் உங்களுக்கு வரும். பட் ரியாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு மல்டிபிள் ட்ரேடு கூட ஒரு சில டைம் நம்ம எடுப்போம். எப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம ஸ்டாக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம், நம்ம செல் பண்ணுவோம். அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டாக் புரோக்கரை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா brokerage நீங்கள் ஹியூஜ் அமௌண்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஈக்விட்டிக்கு டெலிவரிக்கு நம்ம பார்க்கலாம். டெலிவரி ட்ரேடிங் அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஷேரை வாங்குறீங்க, அதை நாளைக்கோ இல்லை அடுத்த நாளோ இல்லை அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ இல்லை அடுத்த வருஷமோ நீங்கள் அதை செல் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து டெலிவரி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம ஈக்விட்டி டெலிவரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரை வந்து நம்ம வந்து 1000 ரூபாய்க்கு வாங்குகிறோம். ஒரு 1 வீக் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 1100 ரூபாய்க்கு நான் அதை செல் பண்ணுறேன். ஓகேங்களா, குவான்டிட்டியில் 1 பை வேல்யூ வந்து 1000 ரூபாய், அதை 1100 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணுறேன் அப்படின்னா ஜீரோதாவில் நம்ம வாங்கி இந்த மாதிரி விற்கிறதுனால டெலிவரி ட்ரெயினில் வாங்கி விற்றோம்னா 97 ரூபாய் 93 பைசா வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இப்போ இதுவே நம்ம க்ரோவில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். க்ரோவில் ஈக்விட்டி டெலிவரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவான்டிட்டி நான் வாங்குகிறேன், 1000 ரூபாய்க்கு நான் வாங்குகிறேன், 1100 ரூபாய்க்கு நான் அதை செல் பண்ணுறேன். அப்படி செல் பண்ணோம் அப்படின்னா
93 ரூபாய் 6 பைசா தான் நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஜீரோதாவில் பார்த்தீங்க அப்படின்னா 97 ரூபாய் ப்ராஃபிட்டாக கிடைக்குது. இங்கே 93 ரூபாய் தான் நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குது. இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 4 ரூபாய் டிஃப்ரென்ஸ் வருது. அப்போது நீங்கள் வந்து இன்வெஸ்டிங் பண்ணுறீங்க, ஸ்டாக்ஸில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், அந்த மாதிரியான ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னாலுமே க்ரோவை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோதாவில் நமக்கு ப்ரோக்கரேஜ் வந்து நிறையா சேவ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஜீரோதா ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு 10 லாட் போட்டுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ 10 குவான்டிட்டி 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 110 ரூபாய்க்கு நான் செல் பண்ணுறேன். அப்படி செல் பண்ணோம் அப்படின்னா ஜீரோதாவில் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் 92 பைசா நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும், ஓகேங்களா. இப்போ நான் க்ரோவோட ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். F&O அதில் பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி ஆப்ஷன்ஸ், அதாவது வந்து நான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு வாங்குகிறேன், 110 ரூபாய்க்கு நான் சேல் பண்ணுறேன். 10 குவான்டிட்டி போட்டோம் அப்படின்னா 50 ரூபாய் 90 பைசா வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குது. ஜீரோதாவில் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் 92 பைசா, 2 பைசா பார்த்தீங்கன்னா ஜீரோதாவில் வந்து அதிகமாக நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஜீரோதா அண்ட் க்ரோ 2 பேருமே ஈக்குவலாக தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபியூச்சர் ட்ரேடிங் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜீரோதாவோட ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டரில் F&O ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 10 குவான்டிட்டி 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 110 ரூபாய்க்கு நான் செல் பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நெட் P&L பார்த்தீங்கன்னா 99 ரூபாய் 21 பைசா நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும், ஓகேங்களா. இப்போ இதுவே க்ரோ கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். சேம் நான் 10 குவான்டிட்டி போடுறேன், 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 110 ரூபா. சேம் ஜீரோதாவில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 110 ரூபா 10 குவான்டிட்டி. சேம் அதே நான் இங்கே என்ட்ரு பண்ணுறேன். இங்கே குவான்டிட்டியில் ஃபியூச்சர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வெறும் 52 ரூபா தான் நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஜீரோதாவில் பார்த்தீங்க அப்படின்னா 99 ரூபாய், இங்கே பார்த்தீங்கன்னா 52 ரூபாய் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து 45 ரூபாய்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜீரோதாவில் வந்து சேவ் ஆகுது. ஏன் அப்படின்னா ஜீரோதாவில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது ஃபியூச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் வந்து 0.03 ஆர் வந்து 20, எது லோயரோ அது அப்ளிகேபிள் ஆகும். க்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் 20 வந்து போடுறாங்க பை அண்ட் செல்லுக்கு. ஸோ அதனால் 40 ரூபா டிஃபால்ட்டாக இங்கே சார்ஜ் பண்ணிடுறாங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோதா தான் பெஸ்ட் க்ரோவை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். க்ரோவை விட ஜீரோதாவில் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நிறையா ப்ரோக்கரேஜ் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஜீரோதாவில் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அஃபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில் இருந்தே ஆன்லைனில் மொபைல் மூலியமாக ஃப்ரீயாக நீங்கள் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமியோட ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கல அப்படின்னா ஏன் இந்த வீடியோ பிடிக்கலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்தராக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நாங்கள் ஏதாவது வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.